ஓம் சாய்ராம். எனது அன்பு குழந்தையை, நீ உயிராய் நேசித்த உன்னை விரும்பிய உறவு நீ வேண்டுமென்று உன்னை தேடி வருகிறார். தங்கமே, நம்பு தங்கமே, நம்பி கேள். இந்த பதிவை முழுவதுமாக கேள். உன் சாயப்பா உன்னிடம் சொல்வது சரியாக இருக்கும். செல்வமே, நீ எவ்வளவு பாசம் வைத்திருந்தாய், எவ்வளவு நேசம் வைத்திருந்தாய். ஆனால் இடையிலோ குட்டி குட்டி சண்டைகள் உன்னை பிரிய வைத்து விட்டன. ஆனால் ஒன்று தங்கமே, அந்த அன்பு விட்டு சென்ற அன்பு உறவு எவ்வளவு ஆழமானது என்று நீயும் புரிந்து விட்டாய். நீ உயிராய் நேசித்த உன்னை விரும்பிய உறவும் நினைத்து விட்டது. அப்படி நினைத்ததான் உன் அருமை தெரிந்ததனால்தான், நீ உன் உறவின் அருமையை தெரிந்ததனால்தான் உன்னை தேடி நாடி ஓடி வரும் சூழ்நிலை உருவாகிவிட்டது. அன்பிற்கு விலை இல்லை தங்கமே, பாசத்திற்கு பஞ்சமில்லை என்று தெரிந்து கொண்டாய். அந்த அன்பும் பாசமும் இல்லாமல் நீ தவித்த தவிப்பும், உன் உயிராய் நேசித்த உறவு தவித்த தவிப்பும் எனக்கு தெரியும் தங்கமே. செல்வமே, நீ சவாலான வாழ்க்கைதான் வாழ்ந்தாய், இல்லை என்று சொல்லவில்லை. குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டிக்காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்து கொண்டு வாழ்ந்து காட்டுவதுதான் சவாலான வாழ்க்கை, எனக்கு தெரியும். உன் உறவு, நீ நேசித்த உறவு உன்னிடம் உன் பக்கத்தில் இல்லை என்றவுடன் அவர்கள் எவர்களெல்லாம், மற்றவள் உன்னை சுற்றி உள்ளவர்களாம் எவ்வளவு ஏளனமாக பேசினார்கள், எப்படி குத்தி காட்டி பேசினார்கள், எப்படியெல்லாம் எதையெல்லாம் வைத்து இதுதான் தக்க தருணம் என்று சுட்டிக்காட்டி இடிபட்டு இடித்துரைத்தார்கள். நான் அதை பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் அவர்கள் சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருந்தார்கள் தெரியுமா? நீ வாழ்ந்து காட்டு தங்கமே. உன் உறவோடு விட்டு கொடுத்து விடு. விட்டு கொடுப்பது தப்பில்லை. உன் உறவிடம் தானே விட்டு கொடுக்கிறாய். கோபப்படாதே, கோபத்தை கட்டுப்படுத்திக்கொள். கோபம் அழிவினை தந்துவிடும், புரிதல் இல்லாத வாழ்க்கையை தந்துவிடும், மற்றவர்களுக்கு பல்லை காட்டும் அளவிற்கு மாறிவிடும் தங்கமே. நான் சொல்வதை எல்லாம் கேட்டாய்தானே தங்கமே? மறந்துவிடு சிலரின் அறிவற்ற பேச்சுகளை, மறுத்துவிடு உன்னை உதாசீனப்படுத்தும் உறவுகளை. இங்கு எதுவும் நிரந்தரமில்லை. உன்னிடம் எந்த உறவு அன்பு வைத்திருக்கிறதோ, உன்னை எந்த உறவு நேசிக்கிறதோ, உன் கைபிடிக்கும் உறவு எதுவோ அதுதான் உண்மையான உறவு. மற்றவர்களுக்கெல்லாம் இன்று நீ, நாளை யாரோ. தங்கமே, கிடைக்கும் வரை தேடி பழகு. உனக்கானது எங்கே இருந்தாலும் உன்னை வந்தடையும். ஆனால் அது தானாக வரும் என்று மட்டும் மனக்கணக்கு போடாதே. உனக்கு வேண்டுமென்றால் அதை அடைய முழு முயற்சியில் ஈடுபடு. வெற்றி நிச்சயம் தங்கமே. யாரும் சொல்லும் அளவிற்கு நீ நடந்து கொள்ளாதே. உன் வழியை மட்டும் பார்த்து செல். உன் உறவை உன்னிடமே தக்க வைத்துக்கொள். என் செல்வமே, நேற்று நடந்த இழப்புகளை மறந்து நாளையை வெற்றி அடைவதற்காக இன்றைய நாளை நம்பிக்கையோடு தொடங்கு. நிச்சயம் வெற்றி. பல துரோகிகளை அந்த நேரத்தில் கடந்து செய்வாய். பல தோல்விகளை சந்திக்கத்தான் செய்வான். பல எதிரிகளை பார்க்கத்தான் செய்வாய். இல்லை என்று சொல்லவில்லை. எங்கே நீ அதிகம் காயங்களையும் வலிகளையும் சந்திக்கிறாயோ அங்கேதான் உன்னுடைய வாழ்க்கையின் பாடம் ஆரம்பிக்குது என்று நினைச்சுக்கோ. எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும். எந்த மனது நல்லது நினைக்கும்? உன்னுடைய மனது நல்லது நினைக்கும். உன்னுடைய அன்பான உறவு நல்லது நினைக்கும். அப்படி என்றால் பார்த்துக்கொள். உங்கள் உறவுக்குள் விரிசல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நிச்சயம் உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். நான் சொல்வதையெல்லாம் பின்பற்றினால் உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். பிரிவு இருக்காது, பரிவு ஏற்படும். என் செல்வமே, வாழ்க்கையில் வெற்றி என்னும் படிகளை நீ தொடும்போது அதில் தோல்வி என்னும் 1000 குழிகள் இருக்கத்தான் செய்யும். குழியில் விழுந்து முயற்சிப்பவன் விண்ணை தொட்டு விடுவான். குழியில் விழுந்து முயற்சிக்காதவன் மண்ணை தொடுவான். இதுதானே வாழ்க்கை. தங்கமே, வாழ்க்கை என்பது குறைவான தகவல்களை வைத்துக்கொண்டு சரியான முடிவுக்கு வரும் ஒரு கலை. நேரத்தை வீணாக்க துணிந்தவர்கள் வாழ்க்கையின் மதிப்பை அறியாதவர்கள்.
மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, கெட்ட விஷயங்கள் காற்றைப் போல ஆகி விரைவில் பரவும். நல்ல விஷயங்கள் தாமதிக்கும் தங்கமே, தாமதிக்கும். உன் உறவு உன்னிடம் கோபத்தில் இருந்தால்தான் என்ன தங்கமே, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது. உன் உறவு திமிராக இருந்துட்டு போட்டுமானால் அழகானது. மனம் முழுவதும் அன்பை நிரப்பிக்கொண்ட உறவு. பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது என்று நினைச்சிக்கோ. எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது. ஓசையின்றி மௌனமாகவே அழுகின்ற 1000 வழிகள் இங்கே எல்லோருடைய இதயத்திலும் உண்டு தங்கமே, எல்லோருடைய இதயத்திலும் உண்டு. பொதுவாக நீ எடுக்கும் முடிவுகள் சரியானதா அல்லது தவறானதா என்பதை நீ முடிவெடுக்கும் போது தெரிவதில்லை. ஆனாலும் துணிந்து எடுத்து விடுகிறாய். முடிவை எடுப்பதற்கு நிச்சயமாக துணிவு வேண்டும். வெற்றியும் தோல்வியும் சரி விகிதத்தில் பாவித்துக் கொண்டு நீ முன்னேறி சென்றால் இரண்டையும் நீ எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும். நீ எடுக்கின்ற முடிவுகள் தோல்வி அடைந்து விடுமோ என்ற பயம் உண்டாகும் போது உண்மையிலேயே வெற்றிக்கான தகுதி உன்னிடத்தில் இல்லையே என்றுதான் எண்ணத் தொடங்கும். முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக 1000 தடவைகள் வேண்டுமானாலும் யோசிக்கலாம். முடிவை எடுத்துவிட்டால் தங்கமே, ஒரு முறை முடிவை நீ எடுத்துவிட்டால் யோசிக்கவே கூடாது. உன் ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்ளணும், உன்னுடைய வேகத்தை அதிகரிக்க செய்யணும். நீ ஒரு முடிவு எடுக்க தயங்குகின்ற அந்த முடிவுகள் உனக்கு அது வாழ்க்கையே மாற்றிவிடலாம் என்பதை நீ உணர்ந்துக்கோ. எனவே சவால்களை பார்த்து நீ பயப்படக்கூடாது. இருந்த இடத்திலேயே இருக்க நீ என்ன மரமா? அப்படி அல்ல, சிந்திக்கும் ஒரு மனிதனாக சிறந்து கொண்டிருக்கிறாய் தங்கமே. 3 விஷயங்கள் தான் உனக்கு தெரிய வேண்டும். முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக நன்கு யோசி. முடிவுகள் எடுத்த பின்பு யோசிக்க கூடாது. எடுத்த முடிவுகளின் பாதையில் முயற்சியோடு முன்னேறி செல்லணும். உன்னுடைய முடிவுகள் அனைவருக்கும் ஆனந்தமாக இருக்கும் தங்கமே. முகமலர்ச்சியோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உன் உறவோடு ஒவ்வொரு விடியலையும் புதிய 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 நாளாக துவங்கு. நல்லதே நினைத்துவிடு, நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களோடு நிச்சயமாக வாழும் நாட்களை முழுவதும் நீ தொடங்குவாய். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் உனக்கு இனிய நாளாக இருக்கும் தங்கமே. உன் உறவோடு நம்பிக்கையோடு வாழ்ந்துவிடு. உன் உறவோடு ஆனந்தமாக வாழ்ந்துவிடு. உன் உறவோடு ஒரு புரிதலோடு வாழ்ந்துவிடு. வாழ்க்கை அது அர்த்தமுள்ளதாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். வாழ்க்கையில் புத்தம்புது அத்தியாயமாகவே இருக்கும். தோல்வி என்பது இருக்காது, துரோகம் என்பது இருக்காது. அன்பை பெருக்கு, பாசத்தை பெருக்கு. உன் வாழ்க்கை இனிப்பாகும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.